தென்னகத்தின் ஒரு பழங்கால கிராமம் பூவிலங்குடி. இந்த கிராமத்தில் ஒரு பழைய வீட்டின் பின்புறம் யாரும் எப்போதும் நெருங்காத ஒரு பழைய வாழைத் தோட்டம் இருந்தது. அந்த வாழை மரங்கள் இரவுல மின்மினி ஒளிவிடும். கிராம மக்கள் அதை பிசாசு வாழைத் தோட்டம் என்று சொல்வார்கள். அந்த வீட்டில் வசித்திருந்த மாலா ஒரு தனிமைப் பெண். அவளது கணவன் 5 வருடங்களுக்கு முன் மர்மமாக அந்த வாழைத் தோட்டத்தில் காணாமல் போனார். மாலா தினமும் அந்த மரங்களை பார்த்து பேசுவாளாம். அவள் சொல்லுவாளாம், அவன் இங்கதான் இருக்கான். ஒவ்வொரு வாழைக்குள்ளும் அவன் சுவாசம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் நகரத்திலிருந்து ஒரு டாக்குமெண்டரி படம் எடுக்க வந்த யுவதிகள் குழு அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். மாலா அவர்களுக்கு வாழை மரங்களை நெருங்காதீங்க என எச்சரிக்கிறார். ஆனால் ஒரு ராத்திரி அந்த குழுவில் ஒருவர் அனிதா வீடியோ எடுக்க வெறும் ஒரு பிளேலாய்ட் மட்டும் எடுத்துக்கொண்டு வாழை தோட்டத்திற்குள் போகிறாள். அந்த வீடியோவில் இதுதான் கடைசியாக படம் பிடிக்கப்பட்டது. அந்த வாழை மரத்தின் பின்னால ஒரு கருப்பு உருவம், தலை கீழாக தொங்கும் மாதிரி, குரல் இல்லாத கத்தல், பின்னால் நிழல் நிழலாக நகரும். அடுத்த வினாடி கேமரா கீழே விழும். அந்த நாளுக்குப் பிறகு அனிதா காணாமற் போனாள். மாலா அந்த குழுவிடம் சொன்ன வார்த்தை, அவங்க வாழையை வெட்ட நினைச்சாங்க, ஆனா அவங்க தப்பிட்டதில்ல, அவங்க வாழ்க்கையைதான் வெட்டிட்டாங்க டோட். மறுநாள் வீடு முழுக்க வாழை இலைகளால் மூடப்பட்டிருந்தது. வீட்டின் வாசலில் எழுதியிருந்தது, இங்கே வளர்வது வாழை இல்ல, பழி டோட்.